கோடை வெயில் ஒரு பக்கம் கொளுத்தி எடுக்க திடீர்னு தலைநகர் டெல்லியில் தொடங்கி ஹரியானா, ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்கள்லையும் தமிழகத்தின் சில மாவட்டங்கள்லையும் ஆலங்கட்டி மழை வெளுத்து வாங்குச்சு. இந்தியாவின் பல மாநிலங்களில் மேகங்கள் திரண்டு சுமார் 21 மாநிலங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழையும் 6 மாநிலங்களில் கடுமையான ஆலங்கட்டி மழையும் பெஞ்சுது. குறிப்பாக டெல்லி NCR பகுதியில் மணிக்கு 68 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுச்சு. கனமழையோட புழுதி புயலும் உண்டாச்சு. வெப்பநிலை சுமார் 29 டிகிரி செல்சியஸிலிருந்து கிட்டத்தட்ட 19 டிகிரி செல்சியஸாக கணிசமாக குறைந்ததுனால குளிர்காலம் மாதிரியான ஒரு சூழல் காணப்பட்டது. கோடை காலத்தில் திடீர்னு அங்கொன்றும் இங்கொன்றுமா மழை பெய்வது ஒன்றும் புதுசில்லை, வழக்கமானது தான். ஆனால் இப்படி ஒரே நேரத்தில் நாடு முழுக்க மழை பெய்ததும் அது ஆலங்கட்டி மழையாக இருந்ததும் தான் மக்களின் கவனத்தை ரொம்பவே ஈர்த்துச்சு. ஒரு சிலர் இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் தங்கள் பகுதியில் பெய்த ஆலங்கட்டி மழை தொடர்பான வீடியோக்களை எடுத்து சமூக வலைதளங்களில் போட அது தீயா பரவிடுச்சு. காரணம், இது நார்மல் ரெயின் கிடையாது, டெத் ரெயின். தயவு செஞ்சு யாரும் இந்த மழையில் நனையாதீங்க, முக்கியமாக குழந்தைகளை நனைய விடாதீங்க, அது ஆபத்துன்னும், இந்த மழை பில்கேட்ஸால் ஏற்படுத்தப்பட்ட செயற்கை மழை அப்படின்னும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் நிறைய பதிவுகள் உலா வந்ததை பார்க்க முடிஞ்சுது. வழக்கமான பனிக்கட்டி உடனே கரைஞ்சிடும், பாருங்க இதை தண்ணியில் போட்டாலும் கரைய மாட்டேங்குது, அதனால் செயற்கையாக உண்டாக்கப்பட்டது தான்னு ரைட்டப் எழுத இது சம்பந்தமான வீடியோக்களை பார்த்த பலரும் அதை அப்படியே ஷேர் பண்ணதுனால நாடு முழுக்க இந்த விவகாரம் பூதாகரம் ஆயிடுச்சு. உண்மையில் இப்போ பெய்த ஆலங்கட்டி மழை செயற்கை மழையா, பில்கேட்ஸுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க போகிறோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். கடந்த சில நாட்களாக தலைநகர் டெல்லியில் பெய்த தொடர் மழை, பலத்த காற்று, இடியுடன் கூடிய மழையால் வெப்பம் தணிஞ்சு குளிர்ச்சியான சூழல் நிலவுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மழை பலருக்கும் ஆறுதலாக தெரிஞ்சாலும் அது ஆபத்துன்னு குறிப்பிட்டு சமூக ஊடகங்களில் பரவின தகவல்கள் பலரையும் பதற வச்சிடுச்சு. உலகின் பெரும் பணக்காரர்களுள் ஒருவரும் மைக்ரோசாஃப்ட் இணை நிறுவனருமான பில்கேட்ஸ் நடத்தின சோதனை தான் இந்த செயற்கை மழைன்னு சமூக ஊடகங்களில் ஆயிரக்கணக்கான பதிவுகள் வைரலாச்சு. இதுக்கு ஆதாரமாக பில்கேட்ஸ் பேசிய பழைய வீடியோக்களையும் பலர் ஷேர் செஞ்சுருந்தாங்க. பில்கேட்ஸ் இந்தியாவில் ரகசியமாக வானிலை பரிசோதனைகளை நடத்துகிறாரு, அதாவது கெம் ட்ரைல்ஸ் அப்படிங்கிற பேரில் வேதிப்பொருட்களை பயன்படுத்தி செயற்கையாக மழையை வர வச்சதுனால தான் இப்படி ஆலங்கட்டி மழை பெய்வதா சமூக ஊடகங்கள் எல்லோரையும் நம்ப வச்சிடுச்சு. சூரிய ஒளியை தடுத்து பூமியை செயற்கையாக குளிர்விப்பதற்காக கால்சியம் கார்பனேட் வேதிப்பொருள் வளிமண்டலத்தில் தூவப்பட்டதாகவும் இது திட்டமிடப்பட்ட காலநிலை தலையீடுன்னு பலர் கொந்தளிக்க தொடங்கிட்டாங்க. இது போன்ற சோதனைகள் ஓசோன் படலத்தை சேதப்படுத்தும், இதனால் புவி வெப்பநிலை இன்னும் உயர்ந்துடும்ங்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்தது. ஆனால் இப்படி திடீர் ஆலங்கட்டி மழை பெய்யறதுக்கு வானிலை ஆய்வு மையம் வேற ஒரு விளக்கம் கொடுத்துச்சு. மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகி கிழக்கு நோக்கி நகரும் மேற்கத்திய இடையூறு, அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற வானிலை நிகழ்வு தான் இந்த திடீர் வானிலை மாற்றத்துக்கு காரணம்னு வானிலை மையம் சொல்லுது. வட இந்தியாவிலையும் இமயமலை பிராந்தியங்கள்லையும் திடீர் மழை, பனிப்பொழிவு, குளிர்ச்சியான காற்று நிலவ இதுவே காரணமாகும். வானிலை மையம் இப்படி சொல்வதற்கு மாறா ஏன் இந்த திடீர் மழை பில்கேட்ஸோட தொடர்பு படுத்தி பேசப்பட்டது தெரியுமா? அதுக்கு ஒரு முக்கிய காரணமும் இருக்கு. நெருப்பில்லாமல் புகையுமான்னு சொல்கிற மாதிரி சில வருடங்களுக்கு முன்பு பில்கேட்ஸ் ஃபண்ட் பண்ண ஒரு ஆராய்ச்சியை சொல்லலாம். வளிமண்டல மேலடுக்கு ஏரோசால் உட்செலுத்துதல் அப்படின்னு விவரிக்கப்படுற ஆராய்ச்சினால தான் இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. பூமியின் வெப்பநிலையை குறைக்க சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளியின் ஒரு பகுதியை மீண்டும் விண்வெளிக்கே திருப்பி அனுப்பக்கூடிய காலநிலை பொறியியல், கிளைமேட் இன்ஜினியரிங் பற்றின யோசனை தான் அது. சூரிய கதிர்வீச்சு மேலாண்மைன்னு அழைக்கப்படக்கூடிய சூரிய புவி பொறியியல்னு இது வரையறுக்கப்படுது. சூரிய ஒளியின் ஒரு பகுதியை விண்வெளிக்கு திருப்பி விடுவதன் மூலமாக புவி வெப்பமயமாதலை குறைக்க முடியும் என்கிற அறிவியல் கருத்தாக்கம். பூமியில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க என்னதான் முயற்சிகளை செஞ்சாலும் கார்பன் உள்ளிட்ட பசுமை இல்ல வாயுக்களின் வெளியேற்றத்தை நேரடியாக குறைக்க முடியல. அதுக்கு பதிலாக பூமியால் உறிஞ்சப்படும் சூரிய வெப்பத்தின் அளவை குறைக்கலாம் என்பதுதான் இந்த யோசனை. ஆல்பிடோன்னு அழைக்கப்படக்கூடிய பூமியின் பிரதிபலிப்பு திறனை அதிகரிப்பது புவி வெப்பநிலையை குளிர்விக்க உதவும்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. இந்த கருத்தாக்கம் இன்னும் பரிசோதித்து பார்க்கப்படலை, கோட்பாட்டு அளவிலையும் ஆய்வு நிலையிலும் தான் இருக்குது. இந்த சூரிய புவி பொறியியல் முறையை அமல்படுத்த விஞ்ஞானிகள் பல வழிகளை முன்மொழிஞ்சிருக்காங்க. ஆனால் அதில் எதுவுமே இதுவரைக்கும் பெருசாக நடைமுறைப்படுத்தப்படலை.
இதில் அதிகம் விவாதிக்கப்படுற நுட்பங்களில் ஒன்று தான் மண்டல ஏரோசால் உட்செலுத்துதல் என்கிற முறை. இந்த முறையில் கந்தக டை ஆக்சைடு போன்ற நுண்ணிய துகள்கள் மேல் வளிமண்டலத்தில் ரிலீஸ் செய்யப்படும். இந்த துகள்கள் ஒரு பிரதிபலிப்பு அடுக்கை உருவாக்கி பூமிக்கு வரக்கூடிய சூரிய ஒளியின் அளவை கட்டுப்படுத்தும். இதே மாதிரி இன்னொரு மெத்தட் கடல் மேக ஒளிரூட்டல். கடல்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேகங்களின் மீது கடல் உப்பு துகள்கள் தெளிக்கப்பட்டு அவை அதிக பிரதிபலிப்பு திறன் கொண்டவையாக மாற்றப்படுது. சூரிய ஒளியை திசை திருப்புவதற்காக விண்வெளியில் கண்ணாடிகளை வைப்பது மாதிரியான எதிர்கால யோசனைகளும் இந்த வரிசையில் இருக்குதாம். ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இது மட்டும் இல்லாமல் சூரிய புவி பொறியியலால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் பற்றியும் வல்லுநர்கள் கவலை எழுப்புறாங்க. குறிப்பாக இந்தியா மாதிரியான பருவமழையை சார்ந்த நாடுகளில் மழைப்பொழிவு முறைகளில் இதனால் இடையூறு ஏற்படும். விவசாயம், நீர் விநியோகம், சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும் அபாயமும் இருக்குது. ஒருவேளை இது போன்ற முயற்சிகளை தொடங்கி திடீர்னு கைவிடப்பட்டதுன்னா புவி வெப்பம் வேகமாக உயர்ந்து கடுமையான காலநிலை விளைவுகளை ஏற்படுத்தும் வாய்ப்பும் இருக்குதாம். இப்போ நம்ம மேலே சொன்ன முறைகளில் வளிமண்டலத்தின் மேலடுக்கில் இருக்கக்கூடிய துகள்களின் நடத்தையை ஆய்வு செய்வதற்காக பிரபல ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ஸ்கோபெக்ஸ் என்கிற திட்டத்தை முன்னெடுத்தது. இதுக்கான ஆராய்ச்சிக்கு தான் பில்கேட்ஸ் தனிப்பட்ட முறையில் நிதியுதவி செஞ்சார். ஆனாலும் இந்த திட்டம் பற்றின தகவல்கள் வெளியாகி உலகம் முழுக்க பெரும் சர்ச்சையாக வெடிச்சுது. பூமிங்கிறது தனிப்பட்ட பில்கேட்ஸ் என்பவருடைய சொத்தா என்ன? இது எல்லா மக்களுக்கும் உயிரினங்களுக்குமானது. அப்படி இருக்கும்போது இயற்கையையே மாற்றியமைக்கும்படி பில்கேட்ஸின் ஆய்வு இருப்பதா சூழலியல் வல்லுநர்கள் பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால் வெறும் யோசனையாக மட்டுமே இருந்த இந்த கான்செப்ட் 2024 கைவிடப்பட்டுடுச்சு. ஒருபோதும் இது சோதித்து பார்க்கப்படலை. இதை தொடர்புபடுத்தி தான் இப்போ பெயர இந்த ஆலங்கட்டி மழைக்கு பில்கேட்ஸின் ஆராய்ச்சி தான் காரணம்னு சிலர் பரப்பி விட்டுட்டாங்க. டெல்லி உட்பட நாட்டின் பல பகுதிகளில் ஏற்பட்ட வானிலை மாற்றங்களுக்கும் சூரிய புவி பொறியியலுக்கும் பில்கேட்ஸுக்கும் தொடர்பு இருப்பதா எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. இதுக்கெல்லாம் மேற்கத்திய இடையூறுன்னு சொல்லப்படக்கூடிய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் என்கிற இயற்கையான வானிலை நிகழ்வு தான் முக்கிய காரணமாக வானிலை ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. இதுதான் வட இந்தியா முழுக்க மழை, இடியுடன் கூடிய மழை, பலத்த காற்றை கொண்டு வந்தது. ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் போன்ற உயரமான பகுதிகளில் பெய்த பனிப்பொழிவு, குளிர்ந்த காற்று சமவெளிகளை நோக்கி வீசவும் காரணமானது. இது பொதுவாக ரொம்பவே அரிதானது தான்னு வானிலை ஆய்வு மையம் விளக்கம் அளிச்சிருக்கு. அதே நேரம் இது மாதிரியான சிஸ்டம் இடியுடன் கூடிய மழையையும் இடி மேகங்களையும் உருவாக்கும் திறன் கொண்டதாம். அதனால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருக்கு. அதனால் இப்போ பெய்யக்கூடிய ஆலங்கட்டி மழைக்கும் பில்கேட்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவையில்லாமல் யாரும் வதந்தியை நம்ப வேண்டாம். சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னே அதோட உண்மைத்தன்மையை சோதித்து பார்க்கணும். இல்லைனா மக்கள் மத்தியில் தேவையற்ற பயமும் பதற்றமும் ஏற்படுங்கிறதுக்கு இந்த சம்பவமும் ஒரு உதாரணம்.